நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாக ஒரு வறுவல் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இதை தோல் சீவிட்டும் பண்ணலாம், தோல் சீவாமையும் பண்ணலாம். கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கனமாகவே கட் பண்ணிக்கிறலாம். இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுருங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரிக்கு ஆரஞ்சு ஸ்லைப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரிக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுதான் ட்ரெண்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு. இப்போது இது பார்க்க நல்லா மொறுமொறுன்னு வேறு இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வெண்ணி தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு நல்ல மலமலன்னு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணால் போதும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சா போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. பாருங்க, கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த 3/4 பதத்துக்கு நம்ம வெந்தால் போதும். இதை அப்படியே நம்ம இப்போ வடிகட்டிடுவோம். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடலை மாவு. ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இந்த இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் கறி மசாலா பவுட்ரு, அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். இந்த காய வச்ச சில்லி கிராப்ஸ் ஒன்று உடச்சி ஊற்றுது. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் இதுவும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகாய் தூளும் இதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா கட் பண்ணி இது மாதிரி நல்லா நம்ம வாயில் சாப்பிடும் போது வாயில் வர்ற மாதிரிக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நச்சு போட்டாலும் சரி. அவ்வளோதான். இதை வந்து நம்ம கலந்து வச்சுக்கிடுவோம். கலந்துட்டு கொஞ்சம் பச்சி மாவு பதத்துக்கு கொஞ்சம் லூஸாக கொஞ்சமாக இதை கலக்கி வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு ரவை மட்டும் லேசாக கொஞ்சமாக கலந்துக்குவோம். ரவை கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் கூட வேண்டாம், கொஞ்சமாக அந்த மேலே வந்து கிறிஸ்பாக தெரிகிறதுக்காக கொஞ்சம் ரவை இதை போட்டு நல்லா கலந்துக்குவோம். இதில் உப்பு தான் மறுபடியும் திருப்பி போட்டிருக்கோம். உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இதெல்லாம் நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு பாருங்கள், வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு அதை இதில் சேர்த்துக்கிறோம். எல்லாம் ஒன்று இது பண்ணுற மாதிரிக்கு ரொம்ப பச்சி பதத்துக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும்போது அப்படி இல்லாமல் மேலே கோட்டிங் வர்ற மாதிரிக்கு வச்சு போட்டால் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. அதில் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருவோம். பாருங்கள், எல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு இறக்கிடுவோம். ரொம்ப பச்சி மாதிரி ரொம்ப கோட்டிங் கொடுக்க வேண்டாம். அப்படி பச்சி மாவு ஸ்டஃப் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி வேண்டாம். சும்மா லேசாக பெரட்டி போட்டால் ரொம்ப இதாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். நல்லா அந்த வெள்ளைப்பூண்டு கூடயும் நம்ம சேர்த்து போடும்போது, அந்த வெள்ளைப்பூண்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா சிம்மில் வைப்போம். ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அந்த மேலே வந்து நல்லா செவந்து வந்த உடனே பிரட்டி போட்டு எடுத்துருவோம். இப்போ நம்ம ரெண்டாவது போட்டு அதையும் எல்லாத்தையும் எடுத்துருவோம். பாருங்கள், இந்த வெள்ளைப்பூண்டு ஒட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். மேலே போட்டுக்கிற மாவு வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பாருங்கள், நல்லா செஞ்சாச்சு. பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு கலகலன்னு நல்லா சத்தம் கேட்கும். இதே மாதிரிக்கு நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த வெள்ளைப்பூண்டு வந்து இது மேலே ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி பச்சி மாதிரி ரொம்ப கலந்துடாதீங்க. மாவை தண்ணியாக கலந்தீங்கன்னா அங்கங்கே ஒட்டிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ராதா ஸ்ரீ சேனல் வந்து நிறைய பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக மேலே உள்ள மாவு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. இது இந்த மழை நேரத்துக்கு குளிர் நேரத்துக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கிறலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.